ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்டு, ப்ரூ பேக்கெட்டு, இது மாதிரி பேக்கெட்டுங்களில் வாங்கக்கூடியதை நம்ம அப்படியே திறந்து வச்சோம்னா அது கட்டிப்பட்டு போயிடும். அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டு நல்லா அந்த ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும்போது அந்த காஃபி தூள் கீழே கொட்டாது. அப்படி அது மாதிரி செய்ய முடியல அப்படின்னா நாம் பென் எழுதிட்டு அந்த மூடியை பென் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மூடியை தூக்கி கீழே தான் போடுவோம். அந்த மாதிரி மூடிகளை இந்த மாதிரி மடக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த காஃபி தூள் பேக்கெட்டுக்கு மேலே நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கிளிப்பு மாதிரி அது யூஸ் ஆகும். அதனால் நம்மளுக்கு உள்ளே ஏர் போய் அந்த காஃபி தூள் கட்டாமல் இருக்கும். அதே சமயம் கீழேயும் கொட்டாது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது காஃபி தூள் பேக்கெட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பொருளையும் பிரிக்கும்போது அந்த பொருளுக்கு இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், ஹார்லிக்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே இது மாதிரி போட்டிருக்கிறதுனால அந்த ஹார்லிக்ஸ் பேக்கெட் பிரியாமல் இருக்குது. கீழேயும் கொட்டாது. உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸில் கொட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு இந்த மாதிரி பொருட்களை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு, நம்ம ஃபுட்டுலாம் வாங்கிட்டு வந்தோம்னா அதில் கொடுக்கக்கூடிய மயோனீஸு, கொஞ்சமாக கொடுக்கக்கூடிய சட்னி வகைகள், இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபுட்டு கூட இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாக்ஸை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம வீட்டை சுத்தமாகவும் வாசனையாகவும் வைக்கக்கூடிய சில ரீயூஸ் ஐடியாவுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு நம்ம அந்த பாக்ஸோட மேல் மூடியில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அந்த பாக்ஸில் 1 டீஸ்பூன் உப்பு, மேலே லவங்கமும் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 துண்டு லவங்கம் போட்டுக்கிட்டால் போதும். கூடவே லெமன் புழிஞ்சிட்டு அந்த தோலை தூக்கி போடாமல் அந்த தோலையும் நம்ம பாதியாக அரிஞ்சிட்டு இந்த பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ இதை நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் சில பொருட்களை திறந்து வச்சுட்டாலோ இல்லை நிறைய பொருட்களை அதில் டம்ப் பண்ணி வைக்கும்போதோ ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வரும். அது மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு பேட் ஸ்மெல் எதுவும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் இதில் லெமனுக்கு பதிலாக ரசக்கற்பூரமோ இல்லை சாஃப்ட் டச்சு இல்லைனா கம்ஃபர்ட் மாதிரி கூட நம்ம ஊற்றி வைக்கலாம். இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம பீரோவில் கூட நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிப்பு, நம்ம எலுமிச்சம்பழத்தோலை தூக்கி கீழே போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி கூட நம்ம செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அது கூட நம்ம பிழிஞ்சிட்டு தூக்கி போடுறதுக்காக வச்சுக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தோலை அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து அதில் போட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு விடுங்க. அதுக்கப்புறமா அதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி டேட் பாராகி போன மாத்திரைகள் இருக்கும். அந்த மாத்திரைகளை நம்ம நல்லா இடிச்சு ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் அந்த தண்ணியில் கலந்து இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பெட்டை தான் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நான் அந்த பெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு தலைக்காணி வரையும் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுனால மூடியும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு அந்த பெட்டில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்றதை காமிக்கிறதுக்காக நான் வேறு துணி எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் உங்கள்கிட்ட தலைக்காணி வரை வேஸ்ட்டாக போன தலைக்காணி வரை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டு எடுத்து அது மேலே ஒரு கொண்டை மாதிரி போட்டு அதுக்கு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆனால் நான் துடைச்சது ஒரு வெள்ளை கலர் துணி, அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி தலைக்காணி வரையோ மூடியோ இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கொட்டாங்குச்சி கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறட்டோன்னு சொல்லி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இது துடைக்கிறதுக்காக ஒரு கொட்டாங்குச்சியில் ஒரு கர்ச்சீஃப் வச்சு சுற்றி இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை இந்த தண்ணியில் நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பெட்டை நல்லா துடைச்சி எடுக்க போகிறேன். பெட்டு துடைச்சி எடுத்துகிட்ட பிறகு உங்களுக்கு ஃபேனை போட்டு விட்டுட்டு நல்லா ஆற விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெட்டுங்களை நம்ம வெயிலில் கொண்டு போய் காய வைக்க முடியாது. குழந்தைங்க அதில் பாத்ரூம் போயிட்டாலோ இல்லை ஏதாவது
சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது மேலே சிந்திட்டாலோ டீ காஃபி ஏதாவது ஊற்றிட்டாலோ அதில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். குழந்தைங்க விளையாடுறதுனால குட்டி குட்டி மணல்கள் வந்து அந்த பெட்டு மேலே ஒட்டிக்கிட்டு இரவு நேரங்களில் வரக்கூடிய சில பூச்சிகள் அந்த பெட்டில் உருவாகும். அந்த மாதிரி இருக்கிறத தடுக்கிறதுக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாளோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால நம்ம பெட்டு வந்து நீண்ட நாளைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்கள், இதை நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த முடிச்செல்லாம் அவுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்கள் வீடுங்களில் வெயில் வரக்கூடிய இடம் இருந்தாலோ இல்லை மெத்த மேலே இது மாதிரி போட்டு காய வைக்க முடியும்னாலும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி செய்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய கெட்ட ஸ்மெல்லும் போகும். அதே சமயம் மண் எல்லாத்தையுமே தட்டி எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு தும்பு தூசு கூட இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு பெட்டு வந்து நீண்ட நாளைக்கு நல்லாவே இருக்கும். பாருங்கள், அந்த துணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்கள். இதில் கலந்துருக்கக்கூடிய பேக்கிங் சோடா, லெமனு எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். கிருமிகள் எதானா இருந்தால் அதையும் சாகடிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் லெமன் கலந்துருக்கிறதுனால அந்த குட்டி குட்டி பூச்சிகள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் வரக்கூடிய பாதிப்பு எதுவுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு தோசைக்கல் மேலே ஒரு கரண்டியை வச்சுக்கோங்க. அந்த கரண்டி நல்லா சூடான பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். டைரெக்டாக வந்து இதை பண்ணக்கூடாது. அதனால் நான் தோசைக்கல் மேலே அந்த கரண்டியை வச்சுருக்கிறேன். இதில் வந்து நல்ல மலை தேனாக இருந்தால் நல்லது. அந்த மலை தேனை வந்து அதில் ஊற்றிக்கோங்க. டைரெக்டாக வந்து தேனை வந்து சூடு பண்ணக்கூடாது. அதனால் கரண்டியோட சூடு இருந்தால் போதும். அதில் நம்ம இந்த மாதிரி தேனை ஊற்றி அதில் ஒரு 2 பிஞ்சு மஞ்சத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பும் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூனில் மாற்றிக்கோங்க. டீஸ்பூனில் மாற்றிக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு டஸ்ட்டால் வரக்கூடிய சளி ஆகட்டும், இல்லை டஸ்ட் அலர்ஜினால் வரக்கூடிய வீசிங் ஆகட்டும், இல்லைன்னா குழந்தைங்களுக்கு மழையில் நனைஞ்சாலோ இல்லை ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டாலோ வரக்கூடிய அந்த நெஞ்சு சளியானது இந்த மருந்தால் உங்களுக்கு சரியாயிடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 வயசு சின்ன குழந்தைங்களாக இருந்தால் இந்த ஐஸ்கிரீம் டீஸ்பூனால் அந்த டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதும். பெரியவங்களாக இருந்தால் இது மாதிரி பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொடுங்க. இதனால் வறட்டு இருமலும் சரியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் வாங்க. நம்ம பாத்திரம் கழுவின பிறகு அந்த லிக்விட் பாட்டில் காலி ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி கீழே போடாமல் இந்த மாதிரி ஒரு ரீயூஸ் ஐடியாவுக்கு பயன்படுத்திக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெய்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா, அதிக அளவில் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு சில பாட்டில்களில் ஊற்றும் போது நம்ம மேலேயும் கீழேயும் ஊற்றுற மாதிரி இருக்கும். நம்ம அதை எடுத்து ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி இந்த லிக்விட் பாட்டிலை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சமான அளவு தேங்காய் எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு குறுகலான வாங்கியிருக்கக்கூடிய இந்த பாட்டிலில் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கொட்டாங்குச்சி இருந்தால் போதும். அதுவும் அந்த 3 கண் இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சியில் ஒரு கண் மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பாட்டில் மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லாமல் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்கெட்லேருந்து குறுகலான வாய் இருக்கக்கூடிய அந்த பாட்டிலில் மாற்றுறதுக்கு இந்த சிரட்டை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு புனல் மாதிரி அதுக்கு யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போடுற ஒரு லைக்கும் ஒரு சப்பும் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாகவே இருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே ஊற்றாமல் அந்த பாட்டிலில் ஊற்றிட்டேன். இந்த சிரட்டை, எலுமிச்சம்பழ தோல்,
பெண்ணோட மூடி இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடாமல் ஏதாவது ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வைக்கும்போது இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருட்கள் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக உங்களை வந்து நான் குப்பைகளை சேர்க்கணும்னு சொல்ல வரல. சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அதை ரீயூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூக்கி குப்பையில் போடலாம். பாருங்கள், அழகாக ஊற்றியாச்சு. இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் எப்போதும் வாசனையாகவும் ஒரே மாதிரி வாசனையாகவும் குளிர்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கிறதுக்கு அதில் நான் இந்த 2 பொருளை மட்டும் சேர்த்து வைக்கிறேன். இதனால் உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் நீண்ட நாள் ஆயிடுச்சுன்னா வரக்கூடிய ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து அதில் வராது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெட்டி வேரும் கொஞ்சமாக வெந்தயமும் தான் அதில் போட்டு வைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் பல மாதங்கள் ஆனாலும், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 மாதங்கள் ஆயிடுச்சுனாலும் அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். வெட்டி வேறு நம்ம கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் ஒரு 10 ரூபாய்க்கு கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். வெட்டி வேர் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா நம்ம முடிகள் வந்து கொட்டாமல் இருக்கும். அதே மாதிரி வெந்தயம் அதில் போடுறதுனால நம்ம உடல் சூட்டையை தணிக்கிறதுக்காக வெந்தயம் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம எண்ணெயில் போட்டு வைக்கும்போது அந்த எண்ணெயில் வரக்கூடிய பேட் ஸ்மெல்லை போக்குறதுக்கும் இந்த வெந்தயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எழுந்த உடனேவே இந்த தேங்காய் எண்ணெயை 1 டீஸ்பூன் வாயில் ஊற்றி ஆயில் புல்லிங் செய்கிறதுனால நம்ம பற்களில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழியும். அதே மாதிரி முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.